பெருமாள அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்றது போல சிவபெருமான அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருள் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வது ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அதே மாதிரி அன்னத்தால அபிஷேகம் செய்தா பிறவா நிலை கிடைக்கும் அப்படின்றது முன்னோர்கள் வாக்கு. இததான் நம்மளுடைய முன்னோர்கள் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யங்களை அள்ளி தரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியது, நமக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடியது. ஐப்பசி பௌர்ணமி நாள்ல தான் சந்திரன் தன்னுடைய சாபங்கள் முழுவதுமா நீங்கி 16 கலைகளோட தன்னுடைய கதிர்களை வீசி பிரகாசமா காட்சி அளிப்பாரு. இந்த நாள்ல விரதமிருந்து வழிபாடு செய்யறவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவரின் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த நாளில விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். சந்திரனை முடியில் சூடி காட்சி தரும் சிவபெருமானுக்கு இந்த நாளில் அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது அப்படின்றது நமக்கு முக்தியை தரக்கூடியது. சிவபெருமான வழிபட்டு